என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 5/7/2026 அன்னைக்கு ஸ்பெஷல் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் நடக்க போகுது. அதில் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் கேட்க போகிறாங்க. கடந்த 10 வருஷ டெட் பேப்பர் 2 எக்ஸாம் கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 16 தலைப்பு படித்தாவே போதும், 20க்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் நான் தலைப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 16 தலைப்பு முதல்ல படிச்சிடுறேன், உங்களுக்கு இது பிடிஎஃபாக கொடுக்குறேன், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 இந்த தலைப்பின் கீழே கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 கேள்வி வரும்னு சொல்கிறியா, இந்த தலைப்புகள்லாம் என்ன கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நான் வீடியோவும் நேற்று முன்னேற்று இன்னைக்கு போட போகிறேன், சரிங்களா? ஸோ அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு போங்க. மேபி 20 கொஸ்டின் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தலைப்பு, இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து 7th புக்கில் இருக்குது, ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபிபோனோக்கி அல்லது லூக்கஸ் தொடர், இந்த ரெண்டுத்தில் ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. லூக்கஸ் தொடர் வந்து 6th புக்கில் இருக்குது, ஃபிபோனோக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6th 8th இருக்குது, சரிங்களா? ஸோ இதை நான் நடத்திட்டேன், என்ன கொஸ்டின் தேவையோ அதை நடத்தி கொடுத்துட்டேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் முகடு, வீச்சு, இடைநிலை, சராசரி, இதில் இடைநிலையில் ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சராசரியில் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. முகடு, வீச்சு ரொம்ப ஈஸி தான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறேன், அதை நான் நடத்திடுறேன். அதில் முகடுனா எப்படி போடலாம், வீச்சுன்னா ஒரு 2 கொஸ்டின் மட்டும் நடத்திடுறேன், அந்த மாடல் மட்டும் பார்த்துக்குங்க. இடைநிலை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, சராசரியில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அளவியல்லையே முக்கோணத்தின் பரப்பளவு, சுற்றளவு இருக்குல்ல, அதில் ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது 6th புக்லேயும் 9th புக்லேயும் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வது தலைப்பா இணைகரம், கண்டிப்பாக இணைகரத்தோட பரப்பளவு, சுற்றளவு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிவகம் ரொம்ப ஈஸி தான், சரிவகம் நிறைய கொஸ்டின்ஸ் கிடையாது, பட் இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இணைகரத்தில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி கேட்டாங்கன்னா இணைகரத்தில் ஒரு கேள்வி, சரிவகத்தில் ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. 7th புக்கில் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் HCF 6th புக்கில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. மேபி என்ன கேட்டால் 2 கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது 6th புக்கில் இருக்குது இல்லை, அதனால். அதுக்கு அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இதில் வந்து விகிதத்தில் ஒரு கொஸ்டினும், விகிதாச்சாரம் அல்லது விகித சமம் சொல்லுவாங்க, அது ரொம்ப ஈஸி, ஓகேவா? போன வாட்டி கேட்கல, அதாவது 2025 டெட் பேப்பர் 2ல் விகித சமமில் கேட்கல, ஆனால் 2023 டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்டிங் முறை இருந்துச்சுல்ல, நிறைய எக்ஸாமில் விகித சமமில் கேட்டிருந்தாங்க. மேபி உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1லேருந்து 2 கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 6th புக்கில் தான் இருக்குது, சரியா? அடுத்தது விழுக்காடு, சதவீதம். சதவீதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 7th புக்லேயும் 8th புக்லேயும் இருக்குது, சரிங்களா? ஆனால் மோஸ்ட்லி இவங்க 7th புக்லேருந்து தான் கேட்குறாங்க, திருப்பி வந்து அதில் தான் கேட்குறாங்க. இதில் 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதோட அதாவது புக்கில் நிறைய சம் இருக்குது. டைரெக்டாக கேட்கலனா கூட இன்டைரக்டாக அந்த வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதை செலக்டிவாக படிச்சிடலாங்க. புக்கில் நிறைய இருக்குது, என்ன கேட்டால் ஒரு 80 கொஸ்டின் இருக்கும். 80லாம் பார்க்க வேணாம், ஒரு மாடல்லே 20 சம் இருக்கும். அந்த மாடலுக்கு ஒரு சம் பார்த்துட்டாவே இந்த பேட்டர்னில் போட்டுடலாம், சரிங்களா? நான் ஒன்றா இதுக்கு தனி வீடியோ போடுறேன், பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது இந்த முக்கோணவியல், சரிங்களா? ட்ரிக்னோமேட்டிக், இதில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் என்ன இல்லை டிகிரியில் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு 3 வேல்யூ ஆப்ஷன்லேயே, சரிங்களா? 3 வேல்யூ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது முக்கோணமாக அமைக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை எது முக்கோணமாக அமைக்க முடியாதுன்னு கேட்பாங்க. இதை நான் மாடல் டெஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வின்னு இன்னைக்கு, அதை பார்த்துக்குங்க. அது ஒரு வீடியோ போதும், சரியா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் வந்து 8th புக்கில் இருக்குது, சரிங்களா? இதில் எல்லாம் பார்க்க வேண்டாம், சரிங்களா? ஸோ நான் கொடுக்குற மாடல் மட்டும் பார்த்துங்க. நேற்றே டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்துங்க, அது முக்கியம். நான் இன்னொன்று வந்து மாடல் இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறேன், அதை ஒர்க் அவுட் பண்ணிங்க, சரிங்களா? ரைட்டு. அடுத்தது
நேர் விகிதம் எதிர் விகிதம். கண்டிப்பாக நேர் விகிதம் எதிர் விகிதத்தில் ஒரு கொஷின் உறுதியாக கேட்பாங்க, 7th புக்கில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 பேனாவோட விலை 5 ரூபாய், அப்போ வந்து 20 பேனாவோட விலை எவ்வளோ, இந்த மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா, நேர் விகிதம் எதிர் விகிதம். ஸோ இது நிறையவே இருக்குது, கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் இருக்கும் புக்கில். ஆனால் நீங்கள் 50 ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாடலுக்கு ஒரு 3 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும், பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் அது மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் வைக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்துங்க, போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னை கேட்டால் இந்த மாடல் கேட்க நிறையவே 99% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தனி வட்டியும் கூட்டு வட்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி வந்து இதுதான். அதே மாதிரி 2025 டெட் பேப்பர் 2லையும் ஒரு ஷிஃப்டிங்கில் நடந்துச்சு இல்லையா, ஒரு 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கொஸ்டின் நான் இதை நடத்திட்டேன். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் அவுட்டர்லேயும் போதுங்க, டேரெக்டாக புக்லேருந்து தான் கேட்குறான்னு கிடையாது. ஆனால் போன வாட்டி வந்து 8th புக்லேருந்தே கேட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சதுரம் செவ்வகம், இந்த தலைப்பில் ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சதுரமும் செவ்வகமும் நம்ம 6th புக்கிலேருந்து 9th புக் வரைக்கும் இருக்குது, 10th புக்கில் கூட இருக்குது. ஆனால் நம்ம கீழே இருக்கிற ஸ்டாண்டர்டில் பார்த்தா போதும். நான் இதுக்கு வந்து இந்த மாடல் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இன்னைக்கு, அதில் நடத்துகிறேன். அந்த சம்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இயற்கணிதம். இயற்கணிதம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் அல்லது 2 கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி 8th புக்கு 9th புக்கில் இருக்கிற இயற்கணிதம் கேட்க தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அதில் 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 16 தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த 16 தலைப்பில் கண்டிப்பாக மினிமம் நான் சொல்கிறது எல்லா இதுலேயுமே ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் இல்லையா, 14லேருந்து 20 கேள்வி சாலிடாக வரும், கண்டிப்பாகவே வரும். ஏன்னா நான் கடந்த 10 வருஷம் டெட் பேப்பர் 2 அனலைஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பீங்க, இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு போங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 2025 டெட் பேப்பர் 2ல் கேட்டாங்க இல்லையா, இந்த தலைப்பில் தாங்க நான் கொடுத்த லிஸ்ட்டில் பாருங்களேன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரமாக இந்த டைப் கேட்டாங்க. அப்போ இந்த டைப் கேட்கலாம், அடுத்தது என்ன டைப், இதை நான் மாடல் டெஸ்ட்டில் நடத்துகிறேன். அதாவது நான் இன்னைக்கு நடத்துறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே, இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரமா அதில் ஒரு 5 சம் எடுத்திருப்பேன்னு வச்சுங்களேன், 5 சம்மும் மாடலுக்கு ஒன்று, இந்த மாடல் கேட்டால் இப்படி தான் போடணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? அப்போ அந்த மாடல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். சாய் சதுரம் நடத்திட்டேன், முக்கோணம் நடத்திட்டேன். இந்த முக்கோணவியல் இன்னைக்கு மாடலில் நான் நடத்துகிறேன். சரிங்களா? 2 சம் கேட்டிருக்காங்க. இணைகரம் சரிவகம் இதுவும் மாடல் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இணைநிலை நடத்தியாச்சு. சராசரி இன்னும் 2 டைப் இருக்குது, அதை மாடலில் நம்ம பார்த்துருவோம். சிம்பிளிஃபிகேஷன் இது புக்லேருந்தே கேட்டிருக்காங்க இந்த முறை, அது வந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சதவீதம் நான் இப்போ தான் சொன்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நீங்கள் ஃபுல்லாக தான் பார்க்க வேணாம், மாடலுக்கு 1-2 கொஸ்டின்ஸ் இல்லை 3 கொஸ்டின்ஸ் பார்த்தாவே போதும், அதை வச்சு நம்ம அழகாக ஆன்சர் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது அப்படின்னு. ஃபிபோனோக்கி லூக்கஸ் தொடர் நடத்திட்டேன். இது வந்து இன்னும் இன்றைக்கி நடத்துகிறேன். இயற்கணிதத்தில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதை நடத்திடுவோம். சதுரம் செவ்வகத்தில் கேட்ட கேள்வி, நேர் மற்றும் எதிர் விகிதத்தில் கேட்ட கேள்வி, எல்சிஎம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து 6th புக் பேக்லேயே இருக்குது, இன்னொரு கொஸ்டின் புக்கில் மாடல் இருக்குது, இவங்க ஒரு மெத்தேடில் கேட்டிருக்காங்க. நமக்கு புக்கில் இருக்கிற மாடல் கேட்டாவே போதுங்க, எப்படி வேல்யூஸ் மாற்றி கேட்டாலும் போட்டுடலாங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு நான் நடத்தி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம முக்கியமாக வந்து சிலபஸ் வந்து அப்படி நீட்டாக 6th-லேருந்து 8th வரைக்கும் ப்ளஸ் 10th வரைக்கும் படிக்கணும். அதில் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய தலைப்பை தான் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அதேமாதிரி இன்றைக்கி நான் பெரிய வீடியோலாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 நிமிஷம் வீடியோ தான் போட போகிறேன். சரிங்களா? அது எத்தனை வீடியோ போடுறோன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த தலைப்பெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் மாடலுக்கு 1-2 கொஸ்டின்ஸ் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேராக எதிர்பார்க்கக்கூடியதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி நடத்துகிறேன்.
ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கட்டியிருக்கோம். அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் டவுன்லோட் அப்படின்னு ரெட் கலரில் எழுதியிருப்பேன். அந்த ரெட் கலரில் எழுதிக்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஒரு 10 செகண்ட் அங்கேயே டைமர் விடும். 10, 9, 8ன்னு 10 செகண்டுக்கு அப்புறம் வந்து ரீடைரக்ட்னு காட்டும். வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே இருந்தீங்கன்னா ரீடைரக்ட்னு காட்டுது இல்லையா, அது வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். பெரிய ப்ராசஸ் இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.